அன்பான சாய் பக்தரே, சில நேரங்களில் வாழ்க்கையை நம்மளை ரொம்பவே சோதிக்கும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எதுவும் சரியாக நடக்கலை போல தோணும். நம்ம அமைதியாக மனசில் கேட்டுப்போம், என் வாழ்க்கையில் நல்லது எப்போது நடக்கும். நீங்கள் இப்போது இந்த பதிவை முழுசாக பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு சைகை. ஏன்னா இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல விஷயம், நீங்கள் மனசில் வச்சுருந்த ஆசை, நீங்கள் தினமும் நினச்ச வேண்டிய மாற்றம், அது எல்லாமே கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சில நேரங்களில் வாழ்க்கையை நம்மளை சோதிப்பது நம்மளை தண்டிக்க இல்லை, நம்மளை ஒரு பெரிய மகிழ்ச்சிக்காக தயாரிக்க. அதனால தான் நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் ஒரு முடிவை நோக்கி வருது. இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் அந்த நல்ல மாற்றத்தை நான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்க போகுது. நீங்கள் ஒருபோது யோசித்ததுண்டா, ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியது? ஏன் என் வாழ்க்கையில் நல்லது இப்போது தான் வர வேண்டும்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எப்போதும் நாம் நினைக்கும் நேரத்தில் வராது. அவை வரும் நேரம் நாம் தயாராக இருக்கும் நேரம். நீங்கள் கடந்த சில மாதங்களா அல்லது சில ஆண்டுகளா பல சோதனைகளை சந்திச்சிருக்கலாம். சில நேரங்களில் மனசு உடைஞ்சிருக்கும், சில நேரங்களில் நம்பிக்கை கூட குறைஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லியிருக்கலாம், எதற்காக இவ்வளோ போராட்டம்? ஆனால் ஒரு உண்மை இருக்குது, வாழ்க்கை நம்ம சோதிப்பது நம்மை பலவீனமாக்க அல்ல, நம்மை வலிமையாக்க. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த அந்த கஷ்டங்கள், அந்த கண்ணீர், அந்த காத்திருப்பு, அவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்வரும் தயாரிப்பு. அதனால்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நீங்கள் இதுவரை சந்தித்த சோதனைகள் ஒரு முடிவை நோக்கி வந்துவிட்டது. இப்போது வாழ்க்கை உங்களுக்கு சொல்ல வருகிறது, உன் நேரம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் இந்த பதிவு உங்களிடம் வந்திருக்கிறது. இது ஒரு சாதாரணமான சம்பவம் அல்ல, இது ஒரு அறிகுறி. சாய்பாபா உங்களிடம் சொல்கிறார், கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக நடக்காத மாதிரி தோன்றும். ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை வந்துவிடும். அந்த நேரத்தில் மனதில் ஒரு எண்ணம் வரும், என் வாழ்க்கை எப்போதாவது மாறுமா? நீங்கள் அமைதியாக பல விஷயங்கள் தாங்கியிருக்கலாம். உங்கள் கஷ்டத்தை எல்லோரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்து கொண்டு போராடி இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்கள் என்று கூட உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் நிரந்தரமல்ல. மிகவும் இருட்டான இரவுக்கு பிறகுதான் அதிக ஆழமான காலை வரும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கஷ்டமான காலம் மெதுவாக முடிவடைகிறது. நீங்கள் இதுவரை தாங்கிய அந்த சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை வலிமையாக்க. சாய்பாபா நமக்காக சொல்லும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் இந்த எல்லா கஷ்டங்களும் உங்களின் நல்ல வாழ்க்கைக்காக தயாராக்கியது என்று புரியும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கி கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல அந்த பிரச்சனைகள் குறைந்து அமைதி வர ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நல்ல செய்தி, அந்த நல்ல நிகழ்ச்சி, அந்த சந்தோஷமான தருணம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையை அடையப் போகிறது. அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சின்ன செய்தி கூட முழு வாழ்க்கையை மாற்றிவிடும். அவை நம்முடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் இப்போது காத்திருக்கிற அந்த ஒரு நல்ல செய்தி, அது மிகவும் தூரத்தில் இல்லை. சாய்பாபா நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? சில நேரங்களில் நாம் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் தான் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல செய்தியை தருகிறது. ஏனென்றால் அந்த செய்தி நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பணம் தொடர்பான நல்ல மாற்றமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்கள் மனதில் இருந்த அந்த பாரத்தை அகற்றப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த மகிழ்ச்சி மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் ஒரு செய்தியை கேட்பீர்கள். அந்த தருணத்தில் உங்கள் மனதில் ஒரு உணர்வு வரும், இதற்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். அதனால் நம்பிக்கையை விடாதீர்கள். ஏனென்றால் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகும் முன்பு சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் தோன்றும். அது பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது மாற்றத்தின் ஆரம்பம். சாய்பாபா நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு திடீரென்று மனதில் ஒரு அமைதி தோன்றலாம். நீண்ட நாட்களாக இருந்த பயம் மெல்ல மெல்ல குறையலாம். உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று கூட ஒரு குரல் கேட்கலாம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உங்களை தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு வேலை மீண்டும் தொடங்கலாம், அல்லது நீங்கள் நினைத்த ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்கள் முன் தோன்றலாம். இந்த எல்லா சாதாரணமான சம்பவங்கள் அல்ல, அவை வாழ்க்கையில் தரும் அறிகுறிகள். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உள்ளுக்குள் ஆரம்பமாக்கிவிட்டது. அது மெதுவாக வெளியில் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால்
கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வெளிப்படப் போகிறது. அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்காத நேரத்தில் முதலில் குலையும் ஒன்று நம்பிக்கை. நாம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சோதனைகள் வந்தால் மனம் சோர்ந்து போகும். அந்த நேரத்தில் நம்மால் கேட்கப்படும் கேள்வி, நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் மனிதன் அதிகமாக சோதிக்கப்படுவான். ஏனென்றால் அந்த மாற்றம் அவரை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை கைவிட நினைத்த அந்த தருணத்தில் கூட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை தயார் செய்து கொண்டிருக்கலாம். அதனால் தான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை விடாமல் பிடித்து கொள்வது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அருள் இருக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் தோன்றும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வாழ்க்கை திடீரென்று மாறும். நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் வீணாக போகவில்லை. அவையெல்லாம் உங்களை ஒரு நல்ல நாளுக்காக தயாராக்கியது. அதனால் இப்போது உங்கள் மனதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நான் காத்திருந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும். ஏனென்றால் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. அன்பான சாய் பக்தரே, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. இந்த நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் அது மிகவும் சிக்கலானதல்ல. 3 எளிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். முதல் விஷயம், உங்கள் மனதை நேர்மையாக வைத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் என்ன ஆகும் என்று பயப்படுவதற்கு பதிலாக நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்ப நம் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இரண்டாவது விஷயம், நம்பிக்கையை தினமும் புதுப்பித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் உங்கள் மனதில் சொல்லுங்கள், இன்று என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். மூன்றாவது விஷயம், உங்களால் முடிந்த நல்ல செயல்களை செய்யுங்கள். ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் நல்ல ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றல் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈர்க்கும். அதனால் பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். உங்கள் மனதில் நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். சாய்பாபா நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த பதிவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. வாழ்க்கையில் சில செய்திகள் நமக்கு சரியான நேரத்தில் தான் வந்து சேரும். அதேபோல் இந்த செய்தியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை விதையை விதைக்க வந்துள்ளது. நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல முடிவடைகிறது. நீங்கள் காத்திருந்த அந்த நல்ல தருணம் இப்போது உங்கள் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. அதனால் பயப்பட வேண்டாம், மனம் சோர்ந்து விட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீங்கள் நினைத்த மகிழ்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி, நீங்கள் வேண்டிய மாற்றம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இந்த தருணத்தில் உங்கள் மனதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறட்டும். நம்பிக்கை வைத்திருங்கள். நல்ல நேரம் நெருங்கி வருகிறது. இந்த வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.